சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நாம் பார்க்க போகிற பதிவு வந்து 8/8/2025 வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் எப்படி எளிமையாக வரலட்சுமி பூஜை செஞ்சேன் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை வரலட்சுமி பூஜை செய்ய தவறுனவங்க வர்ற வெள்ளிக்கிழமை, அதாவது ஆடி லாஸ்ட் வெள்ளி 15ஆம் தேதி வந்து வரலட்சுமி பண்டிகை செய்யலாம். அதுக்கு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை கூட செய்யலாம். வரலட்சுமி பண்டிகை முடிஞ்சு 2 வாரம் வந்து வரலட்சுமி விரதம் வந்து இருக்கிறது வருஷமாக வந்து இருந்துட்டு வராங்க. அதே மாதிரி நம்மளால் முதல் வாரம் செய்ய முடியல அப்படின்னா அடுத்த வாரத்தில் செய்கிறது தவறே கிடையாது. அதுக்கு முதல் நாளே எல்லாம் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான வரலட்சுமி பண்டிகைக்கு தேவையான அனைத்து பொருள்களும் எல்லாம் வந்து கழுவி சுத்தம் பண்ணி எல்லாம் ரெடியாக வச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்து பூ கட்டுற வேலை எல்லா வேலையும் க்ளீனாக முடிச்சுட்டு இதுக்கு நம்ம என்ன தயார் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி முன்னாடியே வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கணும். காலையில் எழுந்து 4 மணிக்கு தான் நான் எழுந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து முக்காலியில் மேலே தான் வந்து சாமியை வந்து வைப்பேன். அந்த முக்காலிக்கு வந்து மஞ்சள் குங்கெல்லாம் நைட்டே வச்சுட்டேன், கழுவிட்டு அதுக்கப்புறமா வந்து அது மேலே ஒரு பச்சரிசியில் வந்து தாமரை கோலம் சின்னதாக போட்டுக்கிட்டு அது மேலே ஒரு வாழை இலை விரித்து வாழை இலை மேலே வந்து பச்சரிசி பரப்பிக்கணும். கலசம் கழுவி வச்சுருக்கிற கலசத்துக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த கழுத்துக்கு வந்து முப்பரி நூல் கட்டுறது ரொம்பவே அவசியம். கட்டிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து பச்சரிசி போடணும். பச்சரிசி போட்டு அதுக்கப்புறம் காதோல கருகமணி, அந்த செட்டு, கண்ணாடி, வளையல், சீப்பு, இந்த மாதிரி வந்து மஞ்சள் கொம்பு, வெத்தலைப்பாக்கு, அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம், 1 ரூபாய் நாணயம், அதுக்கப்புறம் தங்கம், வெள்ளி, இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து அதில் சேர்த்துட்டேன். அதில் போட்டது வந்து சரியாக வீடியோ வந்து எடுக்க முடியல. அதுக்கப்புறமா வந்து ரெடி பண்ணிவிட்டு அம்மாவை தூக்கின்னு வந்து வாசலுக்கு வெளியே, அதாவது நிலைவாசலுக்கு வெளியே வச்சு அம்மாவுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஆரத்தியெல்லாம் காமிச்சு, அம்மா என் வீட்டுக்கு வாம்மா அப்படின்னு சொல்லிட்டு மனசார மகாலட்சுமி துதி பாடி அதுக்கப்புறமா அம்மாவை வந்து உள்ளே அழைச்சிட்டு வரணும். இப்படி தான் வந்து வரலட்சுமி நோன்பு நான் செஞ்சிட்டு வரேன். எளிமையான முறையிலும் செய்யலாம். இல்லை கலசம் வைக்க முடியல அப்படின்றவங்க வந்து அம்மாவுடைய படம் இருந்தது அப்படின்னா, மகாலட்சுமி படம் இருந்தது அப்படின்னா அதை வச்சு சிம்பிளாக செய்யலாம். இதே ப்ரொசீஜர் தான். அதாவது கலசம் வைக்கிறதுக்கு பதில் பச்சரிசி பரப்பி அது மேலே வந்து ஃபோட்டோ வச்சு நம்மளால் முடிஞ்சது வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, நம்மளால் என்ன முடியுமோ அந்த பல வகைகள் மட்டும் வச்சு நெய்வேத்தியம் வந்து 3 வேளை பூஜை செய்யணும். அதுதான் மெயின். 6 மணிக்கு முன்னாடியே, அதாவது 5:50க்கெல்லாம் நான் அம்மா வந்து வாசல்லேருந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வச்சு தீபமெல்லாம் ஏற்றி அந்த சாமிக்கு வந்து என்னென்ன வைக்கணுமோ அதெல்லாம் வச்சுட்டேன். பழம்லாம் ஒரு தட்டு, வெத்தலைப்பாக்கு, பூவு, வளையல் இதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பிரசாதம் வந்து பால் பாயசம் செஞ்சு முதல் பூஜை வந்து செஞ்சிட்டேன். அதாவது 6:30 மணிக்கு தான் முதல் பூஜை வந்து செஞ்சேன், பால் பாயசம் படைச்சி. அதுக்கப்புறமா என்னென்ன வைக்கணுமோ, நம்ம வீட்டில் பலகாரம் இருந்தது, இல்லை நம்ம வந்து கடையில் வந்து ஸ்வீட்டு, காரம் இந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம் அப்படின்னாலும் வைக்கலாம். இல்லை நம்மளால் முடியல, நம்மளால் இது தான் வைக்க முடியும் அப்படின்னாலும் அதை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 2வது கால பூஜை அம்மாவுக்கு வந்து படையல் போட்டு நான் வந்து சாதம் வச்சு அதில் வந்து எப்பயுமே இது நெய், வெல்லம், பருப்பு இதெல்லாம் போட்டு தான் வந்து நான் சாமிக்கு படைப்பேன். நான் எப்படி படைப்பேனோ அப்படி படைப்பேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. நான் முதல்லேருந்து எப்படி செய்கிறேனோ அதே மாதிரி செஞ்சிட்டு வரேன். அதுக்கப்புறம் 10:30 மணிக்கு வந்து ராவகாலம் வரும். அதுக்கு முன்னாடியே வந்து நான் பருப்பு ஒப்புட்டு செஞ்சு, அதாவது போலின்னு சொல்லுவாங்க, அதை செஞ்சு அம்மாவுக்கு இது ஒப்புட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு வந்து படைச்சி அதே மாதிரி காலையில் எப்படி தீப தூபம் எல்லாம் காமிச்சு ஆரத்தி எல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜையை முடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் 3வது கால பூஜை. எப்பயுமே வந்து நம்ம வீட்டில் வரலட்சுமி பண்டிகை செய்கிறோம் அப்படின்னா ஒரு சிலர் வந்து வியாழக்கிழமை நைட்டே வந்து அம்மனை அழைச்சிடுவாங்க. அவங்க எப்படி பூஜை பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் வந்து எப்பயுமே வெள்ளிக்கிழமை காலையில் தான் வந்து சாமியை வந்து அலங்காரம் பண்ணி உட்கார வைப்பேன். உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி 3 கால பூஜை செய்வேன். 2வது பூஜை வந்து நல்லபடியாக முடிச்சிட்டேன். அந்த அம்மாவுடைய அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் கண்டிப்பாக அடுத்த வருஷமா இதை விட கிராண்டாக சொந்த வீட்டில் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார வேண்டிகிட்டு இருந்தேன்.
போன வருஷம் வரலட்சுமி பண்டிகைப்பே வந்து இந்த மாதிரி வீடு கட்டுற தள்ளியே போயிட்டுருக்கம்மா, எப்போ வந்து நமக்கு சொந்த வீடு அமையும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்டையை செஞ்சுட்டு அம்மாவை பார்த்துட்டே கேட்டுட்டு உக்காந்துருந்தேன். ஆனால் இந்த வருஷம் அதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. அடுத்த வருஷம் நம்ம சொந்த வீட்டில் சந்தோஷமாக உன்னை கொண்டாடணுமா, அதுக்கான எல்லா இதுவும் வந்து எனக்கு ஏற்படுத்தி கொடு. வீட்டு வேலை வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. எப்படியும் இந்த நான் வீட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து தொடர்ந்து வீட்டு வேலை வந்து நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னா இந்த மாதமே வந்து நம்ம வந்து சொந்த வீட்டுக்கு போயிருக்கலாம். ஆனால் முடியல, பரவாயில்லை. அம்மா எல்லாமே அம்மாவோட செயல் தான். அம்மா எந்த நேரத்தில் எதை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த நேரத்தில் அதை கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து இது சாயந்தர பூஜை, 3வது கால பூஜை வந்து கேசரி நெய்வேத்தியமாக வச்சு நான் வந்து பூஜையை முடிச்சுக்கிட்டேன். விரதம் இருக்கிறவங்க, நான் விரதம் இருந்து தான் வழிபாடு செய்வேன். காலையிலே வந்து சாமியை உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் நோன்பு கயிறு வந்து கையில் கட்டிக்கிட்டு தான் இந்த பூஜையெல்லாம் செஞ்சேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரோட கையில் மாங்கல்யத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 பேரை தான் வந்து நான் பக்கத்தில் இருக்கிறவங்கள அழைச்சேன். அதுக்கப்புறம் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி, அதாவது 9:30 மணி போல் நான் வந்து அம்மாவுக்கு ஆரத்தி எடுத்துட்டு கொஞ்சமாக வந்து நவுத்தி வச்சிட்டேன். இது வந்து புனர் பூஜை, அதனால் மறுநாள் சனிக்கிழமை காலையில் செஞ்ச பூஜை இது. அம்மாவை வந்து கலைக்கிறதுக்காக இதுக்கு காலையிலே வந்து பால் காய வச்சு அதில் கற்கண்டு போட்டு இதுதான் நெய்வேத்தியமாக வச்சுட்டு நான் வந்து இது எப்படியும் போல் பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஊதுபத்தி தீபதூபம் எல்லாம் காமிச்சிட்டு கொஞ்ச நேரம் வந்து எல்லா தீபமும் எரிஞ்சுன்னு இருந்துச்சு. ஒரு அரை மணி நேரம் கழித்து அம்மாவை எடுத்து அதுக்கப்புறமா எப்பயும் போல் அம்மாவை வந்து எடுத்து கலசத்தை அப்படியே எடுத்து வந்து நம்ம இது கிச்சனில் இருக்கிற அரிசி பானையில் தான் வைக்கணும். அப்படி தான் வந்து செய்யணும். அரிசி பானையில் வச்சு, அம்மா நீ எப்போதும் எங்கள் வீட்டில் நிரந்தரமாக இருக்கணும் தாயே, எனக்கு எந்த ஒரு பண கஷ்டமோ மன கஷ்டமோ எந்த கஷ்டமும் இல்லாமல் நீ எப்பயுமே கூட இருந்து நல்வழிப்படுத்தணுமா அப்படின்னு சொல்லிட்டு மனசார வேண்டிட்டு தூக்கி அப்படியே வந்து அரிசி பானைக்குள்ளே வச்சுட்டு கொஞ்ச நேரம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா எடுத்து எல்லாத்தையும் பிரித்து எங்கே வைக்கணுமோ அங்கங்கே வச்சுட்டேன். இப்படி தான் நான் வருஷம் வரலட்சுமி பண்டிகை செய்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.